நீங்கள் திமுக பாரம்பரியமாக இருந்ததால் நான் கேட்குறேன். அதாவது இறந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, அதை இகழ்ந்து பேசக்கூடாதுங்கிறது ஒரு பண்பு. ஆனால் கலைஞர் அவர்களை அழைச்சு வம்புக்கு வந்து பேசுறது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் கூட தான் பேசுகிறாரு. இப்போ இது நியாயமா? இல்லைங்க, இது நியாயமா அநியாயமான்றதை விட அவங்கவுங்க குரோத்தை தாங்க பார்ப்பாங்க. அந்த வளர்ச்சி எப்படி போகணுன்றது அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த வளர்ச்சியை போய் நம்ம தடையாக இருக்க முடியாது. அவர் நியாயம் அநியாயம் சொன்னாலும் ஏறணும் இல்லைங்க. யாருமே தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அதனால் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறாரு, பேரறிஞர் அண்ணா பற்றி பேசுகிறாரு, கலைஞரை பற்றி பேசுகிறார். இறந்த மனிதன், அவர் 10,000 தப்பு பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்தவரை நானே அவரை எதிர்த்து தானே அதிமுக வந்தேன். புரட்சி தலைவரை பேசுகிறோமா? பேச மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய இன்னும் அந்த கிரிப் வச்சுருக்காரு. யார்? புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும். இந்த இது இறந்தவர்களை பற்றி பேசுறதுன்றது அது தவறு தான் சார். பட் இருந்தாலும் அரசியலில் அவங்க வந்து ஆகணுமே, அவங்க வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருக்கு. 34 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை வந்து அவர் வந்து 50 ஆக்கணும்னு தான் ஆசைப்படுவாரே ஒழிய 34லேருந்து கீழே போகிறதுக்கு ஆசைப்படுவாரா?